எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், என் நண்பரை பற்றி சொல்ல போகிறேன். என்னோடய நண்பர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 6வது படிக்கிற வயசுலேருந்து என்னோட நண்பராக இருக்கார். இன்றைக்கி நெருங்கி நண்பராக இருக்கோம். அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் அடிக்கடி அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவர் பேரம்பேத்தியோடு அவருக்கு பேசணும். அவர் பக்கத்து ஊரில் இருக்காங்க. இருந்தாலும் வீடியோ கால்லையாவது பேசி அவர் சந்தோஷப்படுவார். பேசுவார். முதல்ல பேரன், அடுத்து பேத்தி. அவளை பேத்தி ரொம்ப இன்வால்மெண்ட்டு. இப்போ நேரம் அவ்வளோ சந்தோஷம் பேசிகிட்டு இருப்பா. நானும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவங்க பேரன் பேத்தி வரும்போது என்னையும் தாத்தா வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் பேசுவாங்க. என்னையும் நல்லா தெரியும். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவரோட ஊரில் அவங்க ஊரில் கோயில் கட்டியிருந்தாங்க. அந்த கோயிலில் இவரும் முக்கியஸ்தராக இருந்தார். அந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு 48 நாள் பூஜை நடந்துச்சு. இந்த 48 நாள் பூஜைக்கு நான் என்ன சொல்லிட்டேன், முன்னாடியே அது லீவ் நாள் இல்லை, அதனால் வர முடியாதுப்பா, சாயந்தரம் வந்துடுறப்பான்னு சொல்லிட்டேன். அதனால் நானும் அன்றைக்கி போயிட்டேன். இன்னொன்று என் நண்பரை பற்றி சொல்லணும்னா, அவர் நல்ல மெச்சூரிட்டியானவர். சின்ன வயசுலேருந்து நல்லா பக்குவமாக, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோட நல்ல பயங்கர பக்குவமானவர். அவர் பாருங்கள், எனக்கு 10, 15 வயசு கூட இருக்கும் எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பழகக்கூடிய பக்குவமான மனநிலை உடையவர். எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நெருக்கம். அந்த 48 நாள் பூஜைக்கு அவங்களும் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, வட்டமாக உட்காந்துருக்காங்க. நானும் சாயந்தரமாக போயிட்டேன். ஏன்னா என்னை முன்னாடியே நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், அப்பா எனக்கு வர முடியாது, என்னை கண்டுக்கிறாத, நீ பாட்டு வர்றவங்கள பார்ப்பான்னு சொல்லிட்டேன். நான் அவர் என்னை பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் வெளியே நான் அப்படி சுற்றி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் இவங்க பேத்தி பார்த்துட்டாங்க, என் நண்பரோட பேத்தி பார்த்துட்டாங்க, சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த கூட்டத்தில் அவர் என்னோட மாமா நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்களா கோயிலுக்கு முன்னாடி, அங்கே இவர் என் நண்பர் வந்திருக்கார். வந்தோன்னே அவங்க பேத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன் தாத்தா, நீ உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு பார்த்தியா, என்ன தாத்தாவாக இருக்குது, ஒரு ஃப்ரெண்டை உன்னால் பார்க்க முடியும் எப்படின்னு, வாங்கன்னு சொல்ல வேணாமா, கோயிலுக்கு வாங்க சாமி கும்பிட வேணாமா, உங்கள் ஃப்ரெண்டு வந்தார் பார்த்தியா, நீ பார்த்தியா பார்க்கலையா, ஒரு ஃப்ரெண்டை எப்படி பண்ணி இன்வைட் பண்ணணும்னு தெரியுதா உனக்கு, என்ன தாத்தா நீ சொல்லும்போது அவர் என்னடா யார் எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டிருக்காரு. அந்த சந்திரன் தாத்தா வந்திருக்காரு, எவ்வளோ நேரம் ஆச்சு நான் அப்போதே பார்த்துட்டு போயிட்டார், நீ ஒரு வாட்டியோட அவரை பார்க்கல, அவரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கல, என்ன தாத்தா நீ என்ன ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அதிர்ந்து போயிட்டாராம், அப்போ சந்திரன் வந்திருக்கான் போல் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. அப்போ சின்ன பிள்ளைங்க எவ்வளோ கவனிக்கிறாங்க பாருங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறன்றது கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போயிருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல பேச்சு, இப்போ தான் தெளிவான பேச்சு வரும்போது அந்த வயசில் அவங்க அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எவ்வளோ அருமையாக தெரிஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைங்க மனசில் எப்படி இடம் பெற்றுச்சு பார்த்தீங்களா. அதனால் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, நல்ல நண்பர்களை நல்லபடியாக பயன்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.